Hi, hello friends, welcome to Indra Aari Buttonhole. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fishbone stitch. இந்த ஸ்டிட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் silk threadல போட்டு பார்க்கலாம். டபுள் thread knot போட்டு எடுத்துர்க்கேன். இந்த ஸ்டிட்சை நம்ம போட்டு பார்க்கிறதுக்கு ஒரு 3 lines இதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம V-யை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டா போடுற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்ல பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச் பண்ணி டபுள் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். அந்த கீழே இருக்கிற அந்த நாட் வந்து டைட் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு ஒரு நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இதில் பஞ்ச் பண்ணி அப்படியே பட்டன் ஹோல் திருப்பி இழுத்துட்டு போகிறோம். நம்ம ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம். இழுத்துட்டு போயிட்டு நம்ம சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் ஒரு லாக் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த செயினை அப்படியே வெளியில் எடுத்து ஆப்போசிட் சைட் அதே மாதிரி கொண்டு போய் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் இழுத்து பஞ்ச் பண்ணி அப்படியே அதை திருப்பி பட்டன் ஹோல் இழுத்து இங்கே கொண்டு வரோம். சென்டரில் வந்து அது டைட் ஆகும். அதுக்கப்புறமா அதே சென்டர் லைனில் இன்னொரு லாக் ஸ்டிச். அவ்வளோதான். இதே ஆர்டரில் தான் நம்ம மறுபடியும் கொடுக்க போகிறோம். அப்படியே திருப்பிக்கலாம். அடுத்து பஞ்ச் பண்ணுறோம். செயின் எடுத்து அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த சென்டர் லைன்லே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லாக் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம இப்போ இந்த பட்டன் ஹோலை இங்கே இழுத்துட்டு போகிறோன்னா இந்த இடத்துல கொடுப்போம். இந்த பக்கம் இருந்து பட்டன் ஹோலை இழுத்துட்டு வரோன்னா இந்த பக்கம் கொடுப்போம். ஸோ அந்த மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்து எங்கே பஞ்ச் பண்ணணுமோ அந்த கேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு அந்த ஃபிஷ்போன் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்ச் பண்ணுறது வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு பக்கமாக வச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் டைட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் எடுத்து இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட் அப்படியே இழுத்து பட்டன் ஹோல் டைட் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வந்தால் தான் இது வந்து டைட் ஆகும். அகைன் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கத்தில் வச்சு ஒரு லாக் ஸ்டிச். பக்கத்தில் கொண்டு போயிட்டு ரொட்டேட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். பஞ்ச் பண்ணி த்ரெட்டை அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வரோம். இந்த இழுத்துட்டு வர்ற இடத்துலையே ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா ஸ்டிச்சையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிச் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வரோம். இந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ணி ஒரு லாக் எடுக்கிறோம். அந்த லாக் ஸ்டிச்சிலேருந்து அடுத்த பட்டன் ஹோல் நம்ம இழுக்க போகிறோம். தட் மீன்ஸ் அடுத்த ஃபிஷ்போன் ஸ்டிச் போடுவோம். இதிலிருந்து அப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைட் பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே பட்டன் ஹோல் இழுத்துட்டு வரோம். இந்த இடத்துல அந்த சென்டர் லைனில் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட். இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக வந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் வந்து இன் பிட்வீனில் நம்ம ஒரு ஸ்மால் செயின் எடுத்து அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சை போடுவோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஜரியில் ட்ரை பண்ணலாம். லாக் எடுக்கிறோம். அடுத்தது பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் எடுக்கும்போது நீங்கள் இந்த இன் பிட்வீனில் இருக்கிற அந்த லைன் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வி ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம இந்த லாக்கை வந்து கொஞ்சம் டைரெக்ஷன் இந்த பக்கம் இருந்து எடுக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருந்து வர அந்த பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வரதை அதுக்கு நேர் பக்கத்தில் இப்படி கொடுக்கும்போது நமக்கு அடுத்தடுத்து அந்த ஃபிஷ்போன் ஸ்டிச் போடுறதுக்கு கேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து இது பக்கத்தில் போடுறோம். லாக் எடுத்துடுறோம். அகைன் நெக்ஸ்ட்டு போடும்போது இதில் பஞ்ச் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நேர இது இதில் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் அடுத்ததை லாக் கொடுக்குறோம். ஸோ இதே ஃபார்மேட்டில் போட வேண்டியதான்.
எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கும் பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக அந்த சென்டர் லைனில் வச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட் இதே ஆர்டரில் கொடுத்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் ஆப்போசிட் சைட் பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து சென்டரில் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் ஆப்போசிட் சைட் இப்படி கொண்டு போய் அதில் வச்சு ஒரு லாக் ஸ்டிச். ஒரு லாக் ஸ்டிச். இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்க் த்ரெட்டில் ஃபிஷ்போன் ஸ்டிச்சை ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் பிட்வீனில் ஒரு பீடை கொடுத்து பார்க்கலாம். சென்டரில் பஞ்ச் பண்ணுறோம். த்ரெட்டை பிக் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். அகெயின் இதில் கொண்டு வந்து ஒரு லாங் செயின் கொண்டு வந்து பஞ்ச் பண்ணுறோம். அதை அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு போகிறோம். அதை ரிவர்ஸில் எடுத்து அந்த பட்டன் ஹோல் முடிகிற இடத்துல அந்த சென்டர் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு குட்டி லாக் எடுக்கிறோம். அகெயின் அதை அப்படியே எடுத்து ஆப்போசிட் சைட் பஞ்ச் பண்ணுறோம். பட்டன் ஹோல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு நேர் கீழே அந்த சென்டர் லைனில் இன்னொரு லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். சென்டரில் நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு லாக் ஸ்டிச். இதுக்கப்புறம் நம்ம சில்கில் ட்ரை பண்ணும்போது அது பக்கத்துலேயே அடுத்தடுத்து நம்ம ஃபிஷ்போன் ட்ரை பண்ணோம். இதில் ஒரு ஸ்மால் செயின் ஒன்று இன் பிட்வீனில் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பீடை லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பீடை கொடுத்து ஒரு லாக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போடுறோம். பட்டன் ஹோல் எடுக்கிறோம். அதில் நம்ம அந்த பீடை லோட் பண்ணோன்னா நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அடுத்து பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் எடுத்துகிட்டு அகெயின் அடுத்த டைரெக்ஷனில் திரும்பியும் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதுலேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பிட்வீனில் ஒரு பீடை லோட் பண்ணுறோம். ஸ்மால் செயின் எடுக்கிறோம். அகெயின் அடுத்த ஃபிஷ்போன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிஷ்போன் போட்டு பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வரோம். அந்த சென்டர் லைனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஆப்போசிட் சைட் அதே மாதிரி ஃபிஷ்போன் எடுக்கிறோம். பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வந்து அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பீடை கொடுத்து இதில் ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். பீட் கொடுத்த உடனே நம்ம ஒரு செயின் எடுப்போம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கு நம்ம எந்த லாக் ஸ்டிச்சும் கொடுக்கல. அப்படியே நெக்ஸ்ட்டு ஃபிஷ்போன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு குட்டி லாக். அகெயின் இந்த சைடு பட்டன் ஹோல் போடுறோம். கொடுத்து அந்த பட்டன் ஹோலை ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரோம். இந்த இடத்துல வந்து சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச். இந்த லாக் கொடுத்த உடனே நம்ம ஒரு பீடை இதில் லோட் பண்ணுறோம். இந்த பீட் நம்ம லோட் பண்ணலைன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்மால் செயின் எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த ஜரியில் ட்ரை பண்ணுறதுக்கும் இந்த சில்க் த்ரெட்டில் போட்டதுக்கும் என்ன வேரியேஷன்னா, அது வந்து கொஞ்சம் அந்த செயின் வந்து பக்கம் பக்கமாக இருக்கும். அந்த ஃபிஷ்போனில் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அந்த கேப் இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த வேரியேஷனும் இருக்காது. இந்த கேப், இந்த இன்பிட்வீனில் இருக்கிற கேப் வந்து இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். அந்த செயினுக்கு பதிலாக தான் நம்ம இப்போது பீடு கொடுத்துருக்கோம். பீடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபிஷ்போன் எடுத்து பட்டன் ஹோல் இழுத்து இதில் வந்து குட்டி லாக் எடுக்கிறோம். அகெயின் இன்னொரு டைரெக்ஷனுக்கு பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் இழுத்து இதில் கொண்டு வந்து குட்டி லாக் ஸ்டிச். இந்த இடத்துல நம்ம ஒரு பீட் ஆட் பண்ணுறோம். இது உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி இதில் கொடுக்கணும்னு தோணுதோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் மெத்தட் ஆஃப் ஸ்டிச் எதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதில் என்ன மாதிரி உங்களோட க்ரியேஷனுக்கு எந்த ஒர்க்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டர் லைனில் நம்ம ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். கம்ப்ளீட்டாக இதே மாதிரி போட்டுட்டு நம்ம பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ஆர்டரில் தான் நம்ம போடணும். பீடை லோட் பண்ணுறோம், அதில் ஒரு செயின் எடுக்கிறோம், அதை அப்படியே எந்த லாக்கும் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஃபிஷ்போன் போடுறோம். அந்த பட்டன் ஹோல் அப்படியே இழுத்துட்டு வந்து டைட் பண்ணுறோம். ரிவர்ஸில் எடுத்து அந்த பீட் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். அகெயின் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அதை அப்படியே பட்டன் ஹோல் எடுத்து இதில் வந்து ஒரு லாக் ஸ்டிச். இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்படி எடுத்து அகெயின் ஏற்கனவே இருந்த அந்த த்ரெட் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டு விட்டுட்டா போகிறோம், டைட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.